சாராயமெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருந்தேங்க சார். இப்போ இடையில இப்போ ஒரு 6 மாதமாக அதை நிறுத்திட்டேன். 6 மாதமாக நிறுத்தினா பாருங்க, நான் அப்படியே மறுபடியும் என்ன பண்ணேன், ஏதோ ஒரு கூலி வேலை கிடச்சிதுன்னு வச்சுக்கோ, அப்படியே ஓடிடுவேன். ஓடினாக்கா இந்த சரக்கு இறக்கி ஏதோ ஒரு கட்டிங் வாங்கி சாப்பிட்டு கொட்டாட்டம் வந்து வீட்டில் வந்து படுத்துக்குங்க. யாருக்கிட்டையும் வம்பு போக மாட்டேன், தும்பு போக மாட்டேன். என் வேலை உண்டு, நான் உண்டு. இப்படியெல்லாம் இருந்தேன் சாமி. ஆரம்பத்தில் சரக்கு சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன், விட்டேன். பையன் இப்போ திடீர்னு இப்போ வந்து இவன் டெய்லியும் ரெகுலராக குடிக்கிறவன் தான். பையன் டெய்லியும் போய் குடிப்பான். நானும் சத்தம் போடுவேன், எப்பா அது குடிக்காத சாமி, இருக்கிறது நல்லபடியாக இரு, இதெல்லாம் குடிக்காத. ஏதோ 10 ரூபா கிடைக்குதா, இது கூட போய் சாப்பிடு, அதை தொடாத அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போவே மீறியும் பேச்சு கேட்க மாட்டான். என்ன பண்ணுவியோ, நீ கம்முனியா, உனக்கு எல்லாம் தெரியாது, நீ மட்டும் என்ன ஓய்க்குமானவனா, நீ என்ன குடிக்காதவனா அப்படியேம்மா. அதிலேருந்து நான் அவனை வந்து நான் எதுவுமே கண்டுக்கிறது இல்லை. சரி எப்படியாவது போய் இல்லையா, அதுவும் விட்டுரு, போய் தாய் தாவா அம்மா அப்பா போய் பாடுறா, அப்பா இல்லை அம்மா போய் பாடுறா, தம்பி பசங்க இருக்குது அதையும் போய் பாரு, ஏதோ 10 ரூபா சேர்த்து வச்சுக்கடா அப்படின்னு என்னென்னமோ என்னால் சொல்லி பார்த்துட்டேங்க. ஐயா அவன் எல்லாம் பேச்சு கேட்குற மாதிரி இல்லை. வருவான், இதே இடத்துல தான் படுப்பான், இங்கேயே தான் படுத்துக்குவான். இந்த பாருதா இதில் தான் இந்த வாட்டர் தலையை வச்சு இப்படி தான் படுத்துக்குவான். வீட்டுக்குள்ளே வாடா சாமி அப்படின்னாலும் கூட வரமாட்டான், தலைகள்னாலும் கூட வரமாட்டான். அவன் ஒரு கேரக்டரான ஆளவன். நானே கூட ஒரு 10 ரூபா கையில் கொடுத்தாலும் கூட வாங்கவும் மாட்டான். வேணாம் மாமா என்கிட்ட இருக்குதுன்னு தான் சொல்லுவான் இல்லையா, இல்லைன்னு சொல்ல மாட்டான். அவன் பாட்ட வருவான், சாப்பிடுவான். கடையில் அவனுக்கு எந்த கடையிலுமே இல்லைன்னு மாட்டாங்க சாமி அவனுக்கு சாப்பாடு. செத்தவங்களுக்கு என்ன சாராய கடை வச்சுருக்கான். அவன் ஆரம்பத்துலேருந்து இவங்க சாராயம் குடிச்சு இவங்க வந்து ஏதோ ஒரு நடவடிக்கை எடுத்துருக்கலாம். இந்த மாதிரி பிடிக்கிறது அப்படின்னு இந்த பொம்பளைங்க ஏதாவது செஞ்சுருக்கணும், ஆம்பளைங்களாவது ஏதாவது ஒரு தீர்ப்பு எடுத்துருக்கணும், முடிவு எடுத்துருக்கணும். ஒன்றுமே இல்லாத இந்த மாதிரி எதுவும் முடிவு எடுக்காமல் விட்டாங்க சாமி. நான் ஒரு ஆள் நான் போய் முடிவு எடுக்கணும்னாக்கா என்னால் முடியுங்களா? இந்த இப்போ நானாக பார்த்தேன், குடிச்சிக்கிட்டு இருந்தேன், நானாக பார்த்து நிறுத்திட்டதை. அதான் ஏன்னாக்கா நம்ம வேலை அப்படி. எனக்கு வயசு வந்து எனக்கு 60 ஆகி போச்சுங்க அம்மா. 60 வயசு ஆகுது. 60க்கு மேலே நம்ம போய் இதுக்கு மேலே ஒரு வேலை வெட்டி செய்யவும் முடியாது. நானே வேண்டாமேன்ட்டு அப்போ இதுக்கு மேலே நமக்கு ஏதோ ஒன்று ஆகி போச்சுன்னு வச்சுக்கா, நமக்கு இருக்கிறது எல்லாம் வெறும் போட்ட பிள்ளைங்க. அதாவது சாராயம் விற்கிறவன உழைக்காத இதில் வச்சுக்கிறாங்களாமே, ஜெயிலில் 5 நாளைக்கு டிமாண்டில் வச்சுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அவன் வீட்டை அழிக்கிறதுல அவங்க எல்லா தாலியும் அறுத்துட்டானே, உலகம் முழுவதும் அந்த தாலியை அறுத்துட்டான். என் மருமகன் நேற்றுக்கு தாங்க தூக்கிட்டு போனாங்க, இறந்து 45 வயசு. எங்கள் மருமகன் 3 பிள்ளைங்க, மூட்டை தூக்குற ஆள், மூட்டை தூக்கி பிள்ளைங்களை காப்பாற்றி படிக்க வச்சு அவங்கெல்லாம் படிப்பு முடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒன்றுமே சம்பாதிக்க வழி இல்லை. அவங்க அம்மா வந்து உளுந்தூர்பேட்டில் அவங்க அம்மா டெம்புரி வரியா நான் இங்கேயே வாக்கப்பட்டு இங்கேயே சம்மந்தம் போட்டு பேரப்பிள்ளை எடுத்துட்டேன். அது எந்த காலத்துலேருந்து விற்கிது, என்னத்தை போட்டு எல்லா தாலியும் அறுத்துட்டானே தெரியல. அதாங்க இப்போ நாங்கள் எல்லாம் வயிறு எழுந்து நிற்கிறோம், வேறு வழி. அதை போலீஸ்காரங்களை பெரிய அதிகாரி கேட்டு அதை கண்டிச்சுன்னு பண்ண மாட்டேங்கிறாங்க ஐயா. முடிவு பண்ணி தான் பேட்டி கொடுத்துக்குது. எல்லாம் வந்தாங்களா, எல்லாம் வரோம், சசிகலாமெல்லாம் வந்தாங்க, எல்லா கட்சிக்காரங்களும் வந்து எல்லாம் பேட்டி எடுத்துகிட்டு போய்க்கிறாங்க. அதைத்தானே அந்த விற்கிறவங்க வீட்டை போய் இடித்து தரமாட்டமாக ஆக்கணுங்க. அவன் பொண்டாட்டி பிள்ளையே வச்சு ஆயுள் தண்டனை போடணும். அவன் உயிரோடு இருக்கக்கூடாது. ஊரே அழிச்சு விட்டானா அப்புறம் என்ன அதை சொல்லுங்கள்? எந்த போலீஸ்காரெலாம் என்ன கண்டிச்சுக்கிறான்? அது தாங்க இப்போ பெரிய கவலையில் உக்காந்து கிடக்கிறோம். இவன் படிப்புக்கு என்ன பண்ணுறது, சம்பாரித்து மூட்டை தூக்கி சம்பாரித்து பிள்ளைங்களை படிக்க வச்சு இப்போ 4 பிள்ளைங்களும் விற்கக்கூடாது தான். தானே எல்லாம் பேட்டி கொடுத்துக்கணும், விற்கக்கூடாது, சாராய கடையே இருக்கக்கூடாதுங்க. பொம்பளை ஆம்பளையெல்லாம் குடிக்கிறாங்கங்க. விற்றா எல்லாம் கொளுத்த வேண்டியதான். விற்றா விட மாட்டோம் நாங்கள், எல்லாம் ஊரே நாங்கள் பேட்டி கொடுத்துக்குறோம், விட மாட்டோம். ஊரே அழிச்சு தான், ஊர் தாலியாக அறுத்துட்டானே அப்புறம் என்ன? மக்கள் சின்ன ஒவ்வொரு குடும்பத்தில் எல்லாம் தெரிவிக்கிறாங்களா? பிரிச்ச பொண்டாட்டி ஜோடியாக சேர்த்துட்டாங்க, பிள்ளைங்க தழுதேரில் நிற்குது.
பெண்களும் தான் குடிக்கிறாங்க. இங்கே தான் குடிப்பாங்க, அங்கெல்லாம் யாரும் கிடையாது. கருணாபுரத்தில் பிரிச்சனும் பொண்டாட்டி ஜோடியாக குடிச்சிட்டு சேர்த்து அதெல்லாம் நாமெல்லாம் ஊடு ஊடாக பார்க்க முடியும். இப்போ செத்த பார்த்தா குடிச்சிட்டு செத்த பார்த்தான்னு தெரியுது. அது தாங்க ஒழிக்கணும். சாராய கடை இருக்கக்கூடாது.